தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மாஸ்டர், இன்னொரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அதாவது கூட்டாட்சி இணைப்பாட்சி தொடர்பாக இப்பொழுது பேச தொடங்கியிருக்கிறார். முதலில் இந்த கூட்டாட்சி தொடர்பாக அதனுடைய நிலைப்பாடு என்ன என்றதை கூறுவீர்களா? இந்த கூட்டாட்சி இணைப்பாட்சி பற்றி பேச வேண்டிய தேவையையும் இந்த மே 18 குறித்து தமிழ்நெட் வெளியிட்ட அந்த அறிக்கை தான் தூண்டுகிறது. தமிழ்நெட் விடுதலை போராட்டம் நடந்து கொண்ட காலத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை உலகுக்கு ஆங்கிலத்திலே முன்னெடுத்த ஒரு முக்கியமான வலைத்தளம் என்பதில் எந்த ஒரு வரலாற்று ஆசிரியருக்கும் இரண்டாவது கருத்து இல்லை. அந்த வகையில் தமிழ்நெட் இன்றைக்கு கூட்டாட்சியை பற்றியும் இனப்பாட்சியை பற்றியுமான ஒரு விரிவான அறிக்கையை இந்த மே 18 அடிப்படையாக வைத்து வெளியிட்டதன் மூலம் மக்களை சிந்திப்பதற்கான தூண்டுதலை ஏற்படுத்துகிறார். என்னன்னு சொன்னால், இந்த கூட்டாட்சி என்று சொல்றது, பெடரல் என்று சொல்லப்படுகின்ற இந்த முறைமை ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரம். அந்த அரசாங்கம் சட்டபூர்வமானதாக இருக்க வேண்டும். அந்த சட்டபூர்வமாக அது மக்களை ஆளக்கூடிய தன்மையை கொண்டுதான் இருக்க வேண்டும். சட்டபூர்வமாக மக்களை ஆளக்கூடியதாக மக்கள் கருதுகின்ற அந்த அரசாங்கத்தில் மக்கள் தங்களுடைய உள்ளக தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் தங்களை ஆட்சிப்படுத்துமாறு கையளிப்பதுதான் தேர்தல் முறை மூலமாக நாங்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதும், பிரதிநிதிகள் மூலமாக சட்டாக்கங்களை செய்வதும், சட்டாக்கங்கள் மூலமாக நிர்வாகத்தை ஏற்படுத்துவதும், நிர்வாகத்தையும் செயல்படுத்துவதற்கான சட்ட அமுலாக்கத்தை நீதிமன்றங்கள் மூலமாக செயல்படுத்துவதுமான அந்த முறைமை. இதில் முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், அந்த அரசாங்கத்தோடு நாங்கள் செய்திருக்கிற அந்த உள்ளக தன்மையான அந்த ஒப்பந்தத்தை, அதாவது என்னுடைய பாதுகாப்பையும் என்னுடைய அமைதியையும் என்னுடைய வளர்ச்சியையும் நீ உறுதிப்படுத்துகின்ற பொழுது நீ என்னை ஆளலாம் என்பது அந்த அடிப்படை. என்றால் எந்த ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதன் ஆள்வதற்கு இந்த உலகத்தில் அனுமதி கிடையாது. அப்படி எந்த ஒரு சட்டமும் சொல்லவில்லை. ஆகவே மக்கள் தாங்களாகவே மக்களாக சேர்ந்து இயங்குகின்ற பொழுது நாங்கள் கூட்டாக இயங்க வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தினால் தொல்காப்பியம் உயர்ந்த நிலையினர் மக்கள் சுட்டேன்னு சொல்ல, அதாவது நாங்கள் மக்களாக இயங்குகிற தன்மை இருந்தால்தான் நாங்கள் உயர்ந்த தன்மைகளை கொண்டுவர்களாக இருப்போம். அதுதான் தமிழுக்கான உயர்தனைக்கான வரவிலக்கணம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அகிழ்னைன்னு சொல்லி போடும். அப்படியானாலும் பறவைகள் மிருகங்களைப் போல ஒரு பகுத்தறிவற்ற நிலையில் வாழ்கின்ற என்பதுதான் வெளிப்படை. அப்போ மக்களாக வாழ்கின்ற அந்த தன்மையில் பல்வேறு விதமான விருப்புகளையும் பல்வேறு விதமான ஆற்றல்களையும் பல்வேறு விதமான வெறுப்புகளையும் கொண்ட மக்களினத்துடன் வாழ்கின்றோம். அந்த இடத்தில் அரசாங்கம் என்பது அதனை மையமாக வைத்து அவர்களுக்கான பாதுகாப்பை, அவர்களுக்கான அமைதியை, அவர்களுக்கான வளர்ச்சி கொடுப்பதாக இருந்தால் அந்த அரசாங்கம் அவர்கள் ஆளுவதற்கான உரிமையை கொண்டிருக்கிறது. உலக தன்னாட்சி உரிமைன்னு சொல்றது. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டில் 1928 டொனமூர் சிபார்சு வந்த காலத்தில் இருந்தே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக மாறுகின்ற ஒரு நிலை வருகின்றது. இந்த 1928 ஆண்டுக்கு முன்புதான் பண்டாரநாயக்கா கூட, SWRD பண்டாரநாயக்கா கூட ஜப்பான் இரட்ட சபாவை, கண்டி இரட்ட சபாவை, கோட்டை இரட்ட சபாவான்னு சொல்லி 3 தேச சபைகளுக்கு கூட நாங்கள் நாட்டை ஆளவன் என்ற கதையெல்லாம் கதைத்தார்கள். ஆனால் இந்த பெரும்பான்மை வந்தவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள்? இனி இவர்களால் எதுவுமே செய்ய இயலாது, சட்டவாக்கத்தில் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை வருகிறது. இந்த சட்டவாக்கத்தில் சிறுபான்மையினங்களால் ஒன்றையும் செய்ய முடியாத நிலை வருகின்ற அந்த அபாயகரமான நிலையை தான் ஜெய்ஜி பொன்னம்பலம் அவர்கள் 50க்கு 80 கோரிக்கை முன்வைத்து பாராளுமன்றத்தில் 50% ஆசனங்கள் பெரும்பான்மையினத்துக்கும் 50% ஆசனங்கள் தமிழர் உட்பட்ட மற்ற சிறுபான்மையினங்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார். என்ற ஒரு இனம் சட்டவாக்கம் செய்கிற நிலை என்றால் அந்த இனம் தனக்கு விரும்பின எல்லாத்தையும் செய்யும். அதான் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த விதமாக நடக்கவில்லை. அப்ப ஒற்றையாட்சிக்குள் நீங்கள் ஒரு சமத்துவமான, சகோதரத்துவமான, சுதந்திரமான ஆட்சியை நீங்கள் பெறுவதாக இருந்தால் சட்டத்தின் அனைவரும் சமம் என்ற நிலை இருக்க வேண்டும். சட்ட ஆக்கத்திலும் அது இருக்க வேண்டும், சட்ட அமூலாக்கத்திலும் இருக்க வேண்டும். சட்ட ஆக்கத்தில் அந்த சமத்துவம் இருந்தால்தான் சட்ட அமூலாக்கத்திலும் சமத்துவம் இருக்கும். ஆனால் அந்த முறைமை எங்களுடைய மண்ணிலே இல்லாமல் போனதுதான் பிரச்சனைக்குரிய விடயம். அவ்விதமான ஒரு சூழலில் ஒற்றையாட்சி என்பது செயலிழந்துவிடும். அந்த ஒற்றையாட்சி என்பது செயலிழக்க தொடங்குகின்ற பொழுதுதான் பிரித்தானியாவில் இருக்கிற மாதிரியான ஒற்றையாட்சி இலங்கைக்கு சரிவராது, இந்த வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற முறைமை இலங்கைக்கு சரிவராதுன்னு சொல்லி சட்டத்துறையிலே நிபுணராக இருந்த ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் தெளிவாகவே குறிப்பிட்டார். சோல்வரை கமிஷன் அறிக்கைக்கு அவர் தன்னுடைய எதிர்வினையை கடிதமாக எழுதினப்படும். அதுக்கு பிறகு சி. சுப்பிரமணியம் முன்னாள் கோப்பா MP கதிரேப்பிள்ளை அவர்களுடைய தகப்பன் அந்த நேரத்திலே சட்டத்தரணி அவரும் அவர் தமிழ் காங்கிரசினுடைய
செயலாளராக இருந்து அவர் அந்த நேரத்தில் வந்து அட்லி புரோட்டை நேரடியாகவே உலகத்தில் இருக்கிற சிறுதேச இனங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பும் அமைதியுமான வாழ்வுக்கு தன்னாட்சி உரிமை தேவைன்னு சொல்லுகின்றீர்கள், உங்களுக்கான தன்னாட்சி உரிமையை தாருங்கள் என்று அந்த நேரத்திலே கேட்டார். அந்த நேரத்தில் வந்து அந்த உரிமை கேட்கப்பட்டது. அதுக்கு முதலே 1944 திருவண்ணாமலையில வந்து வடாக்காடு மாவட்டத்திலிருந்து வந்து திருவண்ணாமலையில பிரித்தானிய கடற்படையில வைத்தியராக இருந்த பொன்னையா என்றவர் பிரித்தானியர்களுக்கு எழுதின கடிதத்தில் வந்து சிங்களவர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையில மொழி ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா விதத்திலும் வந்து வேறுபாடுகள் இருக்கிறது. அவர் இருவரையும் சேர்த்து நீங்கள் இலங்கைக்கான சுதந்திரத்தை கொடுக்க வேண்டாம். அவர் வந்து தமிழ் யாழ்ப்பாணம் என்று சொல்ல கையாண்டார். தமிழ் யாழ்ப்பாணம் என்று சொல்லி வந்து அதற்கான நிலையில் வந்து அவர்களை ஒரு தனியான ஒரு ஆட்சியாகவும் சிங்களவர்கள் ஒரு தனியான ஆட்சியாகவும் நீங்கள் கொண்டு வருவதில்லை என்று ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான காலமாக இந்த தமிழ் யாழ்ப்பாணம் இருக்கலாம்னு சொல்லி அப்பொழுதே இந்த ஒற்றையாட்சி முறைமை இலங்கைக்கு ஏற்படுவது இல்லை என்பது வெளிப்படுத்தப்பட்டது. அப்படியானதுக்கு பின்னர் 1986 சிங்கள மட்டும் சட்டம் வந்ததற்கு பின்னர் எங்களுடைய மக்களுடைய நாளாந்த வாழ்வு இனங்காணக்கூடிய அச்சத்துக்குள் வருகிறது. அவர்களுக்கு அந்த வாழ்வு தொடரலாமா என்கின்ற ஒரு சிக்கல் வருகிறது. மொழி அதற்கு தடையாக சிங்கள சங்கத்தால் கட்டமைக்கப்படுகிறது. அப்படி கட்டமைக்கப்படுகின்ற பொழுது தந்தை செல்வன் அவர்கள் வந்து ஸ்டெபிலின் பண்டாரநாயக்காவுடன் வந்து பேச்சுவார்த்தைக்கு போன பொழுது இரு தரப்பினரும் வடக்கு கிழக்கில் வந்து மாவட்ட சபைகளை கொண்டு வந்து அந்த மாவட்ட சபைகளில் வடக்கு கிழக்கு தனியான சிறப்பு அதிகாரங்களை கொடுத்து தமிழ் மக்கள் தமிழ் மொழிக்கூடாக செயற்படுவதற்கு நீதிமன்றங்களில் வந்து தமிழ் மொழிக்கூடாக வழக்கு நடத்துவதற்குமான முறையை தருகிறோம்னு சொல்லி ஒரு வகையான மாகாண சபை முறைமையை பண்டாரநாயக்கா கொண்டு வருவார். ஆனால் இதே பண்டாரநாயக்கா தான் முதல்ல வந்து கூட்டாட்சியை கதைச்சுவார், தனித்துவமான சட்டசபைகள் தேவை. ஆனால் பிறகு தங்களுக்கு அதிகாரம் வந்துட்டுன்னு சொன்னோன்னா தங்களுடைய கையில வந்து மைய அரசை வச்சுக்கொண்டு மாகாணங்களுக்கான நிர்வாகத்தையும் மாகாணங்களுக்கான நீதியையும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்ற நிலையில் அதை டைலூட் பண்ணார், அதை வந்து மெல்லினப்படுத்தினார். அதன் பின்னர் தந்தை செல்வன் அவர்கள் அதிலிருந்து அந்த கூட்டாட்சி என்பது தொடங்குகிறது. அது கூட்டாட்சி என்பது மாகாண சபை நிலைக்கு வருகிறது. மாகாண சபை நிலைக்கு வந்ததுக்கு பின்னர் உங்களுக்கு வடக்கு கிழக்கில் எங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை அதிகரிப்பதன் மூலமாக எங்களுக்கான ஆட்சி உரிமையை தாருங்கள் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் தமிழரசு என்று பெயர் வைத்தாலும் கூட அவர் ஒரு கட்டத்திலும் வந்து அதாவது அவர் தமிழரசு என்று பெயர் வைத்தது காரணம் அரசு இருந்த என்று வெளிப்படுத்த வேண்டிய தேவை வருகிறது என்று சொன்னால் மலையக மக்களும் எங்களுடன் வந்து கிட்டத்தட்ட அந்நேரத்தில் 130, 120, 130 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய குடியுரிமையை வந்து ஜெயவர்தனா பொருளாதாரத்துக்கான மசோதா என்ற பேரில் அவர்கள் குடியுரிமையை பறித்தது வரலாறு. அவர்கள் குடியுரிமையை பறித்ததற்கு காரணம் மலையக மக்கள் தங்களுக்கு அந்த மண் சொந்தம் என்ற அடிப்படையில் அதை வெளிப்படுத்தி இருந்தால் அப்படி படுத்திருக்க முடியாது. அந்த நிலை நடந்த காரணத்தினால இவர்கள் தமிழரசு என்ற பின்னணியில வந்து தங்களுடைய தொன்மையை வெளிப்படுத்தி கொண்டு, ஆனால் அதை இறமை உள்ள ஒன்றாக உங்களுடைய நிலத்தை எங்களுக்கு பிரித்து தாருங்கள் கேட்க, உங்கள் நிலத்துக்கான பாதுகாப்பு வழங்க கேட்க, எங்களுக்கான வாழ்வியல் பாதுகாப்பு தெரிவிச்சுத்தான் கேட்டு வந்தார். அதை உரிமைன்னு சொல்லி பேசிக்கொண்டார். எங்களுக்கு தமிழ் மொழிக்கான உரிமை அது மொழிக்கான உரிமை மாற்றிக்கொண்டார். இப்படி மாற்றுகின்ற பொழுது மண் மீட்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது. அதனாலதான் இந்த கூட்டாட்சி செயல்பட முடியாம போகுது என்னன்னு சொன்னா அதிகாரத்தை அவரையும் பகிர்ந்தளிக்கன்றது பதில் இல்லை. அவங்களிடத்துல வந்து பெரும்பான்மை இருக்கு, சட்டவாக்கு வலிமை இருக்கு. ஒரு சட்டவாக்கு வலிமை இருக்கொண்டு அவனை அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டிய தேவை இருக்குது. மக்கள் எண்ணிக்கையும் 80% இருக்கு. இப்படியான சூழல் தான் இந்த தேசிய விடுதலை போராட்டம் வந்த பொழுது மண்மீட்பு போர்ன்னு சொல்லி எங்களுடைய மண்ணினுடைய தன்மையை நாங்கள் நிலப்படுத்துகின்ற பொழுதுதான் அதற்கான தன்மை இருக்கிறது. ஆக எங்களுடைய மண்ணை நாங்கள் மீட்பது என்பது எங்களுடைய இறமையை மூற்றுவாக்கம் செய்வது. நாங்கள் புதிதாக ஒன்றும் கேட்கவில்லை. இறமையை மூற்றுவாக்கம் செய்கின்ற நிலை இன்று வந்து யாருமே அதை பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை. இறமையை மூற்றுவாக்கம் செய்வதாக இருந்தால் எங்களுடைய வெளியக தன்னாட்சி உரிமையை நாங்கள் உலக நாடுகளோட வெளிப்படுத்த வேண்டும். தன்னாட்சி உரிமை என்று நீங்கள் சொல்லும் பொழுது மாஸ்டர், முழு சுதந்திரமா அல்லது ஒரு குறிப்பிட்ட அதிகார பயிர்வா இல்லை என்ன? தன்னாட்சி உரிமை என்பது நான் என்னுடைய வாழ்வை பாதுகாப்பான அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்கும் என்னுடைய வளர்ச்சிகளை முன்னெடுப்பதற்குமாக எனக்கு இருக்கிற உரிமை.
அது பிரிக்கப்பட முடியாத மனித உரிமை. அதை யாருமே ஒரு இடத்திலிருந்து பறிக்க முடியாது. இந்த மண்ணில் ஒருவர் வாழ்வதற்கான உரிமையும், அந்த வாழ்கின்ற சூழலில் அவர் தன்னுடைய அமைதியை அவர் உறுதிப்படுத்துறதும், அந்த அமைதியை உறுதிப்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய வளர்ச்சிகளை இவர் முன்னெடுப்பதற்கான வழியிலே செயற்படுவதையும் இந்த உலகத்தில் யாராலுமே தடுக்க முடியாதுதான் அது பிரிக்கப்பட முடியாத உரிமைன்னு சொல்றோம். தன்னாட்சி உரிமை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்னாட்சி உரிமை நாங்கள் தான் அதை வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் தன்னாட்சி உரிமை வெளிப்படுத்துவதற்கு சிக்கல் என்னென்றால், எங்களோட பக்கத்தில் இருக்கிற மனித உலகத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது, எங்களோட பக்கத்தில் இருக்கிற மூல வளத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது, எங்களோட பக்கத்தில் இருக்கிற மூல தன்மை பற்றி தெரியாது. அப்ப எங்களை பற்றி தெரியாத நிலையில எப்படி நாங்கள் தன்னாட்சி உரிமையை வெளிப்படுத்த முடியும்? தன்னாட்சி உரிமையை நாங்கள் வெளிப்படுத்த முடியும். ஈரான் எடுத்தீங்கன்னா ஈரான் தன்னுடைய தன்னாட்சி உரிமையை வெளிப்படுத்துறாங்க. தன்னாட்சி உரிமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அதற்காக குரல் கொடுக்கிற நாடுகள் இருக்கிறது. பலஸ்தீனம் தன்னுடைய தன்னாட்சி உரிமையை வெளிப்படுத்துறாங்க. தன்னாட்சி உரிமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை பிரிக்க முடியாது என்ற தன்மை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தன்னாட்சி உரிமையை கையை விட்டு போட்டு எந்த அரசாங்கத்தோட 1972 ஆண்டு வைகாசி மாதம் 22 சிங்கள பௌத்த ஸ்ரீலங்கா சோசியலிச குடியரசை உருவாக்கி அதன் பின்னணியில சோல்பரி அரசமைப்பை வன்முறைப்படுத்தி எங்களை ஆள்வதற்கான உரிமையை இழந்து அந்த சொல்பரி அரசமைப்பு வன்முறைப்படுத்தியதன் காரணமாக பிரித்தானியரிடம் இருந்த உரிமை மக்களை மக்களை அடைந்த நிலையிலே நாங்கள் அரசற்ற தேசிய இனமாகிறோம். நேஷன் வித்தவுட் ஸ்டேட்னு சொல்றாரு. இது குறித்து மதிப்புக்குரிய சட்டத்துறை மற்றும் அறிவுத்துறை பேரறிஞரான நடேசன் சத்யேந்திரா அவர்கள் இந்த நேஷன் வித்தவுட் ஸ்டேட்ல இருக்கின்ற பொழுது எங்களுடைய நிலைமையை நாங்களே முன்னெடுக்க வேண்டும் என்பதை பற்றி மிக அற்புதமான ஆய்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தினார். ஆகவே நாங்கள் அரசற்ற தேசிய இனமாக இருக்கும். இந்த அரசு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த அரசை நீக்கி நாங்கள் எங்களுடைய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை முன்னெடுப்பதற்கான எங்களுடைய உரிமையை நிலைப்படுத்தும் கொண்டுதான் நாங்கள் வெளிநாடுகளில் கேட்க வேண்டியிருக்கிறது. அந்த அரசு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான இணக்கப்பட்டு கொண்டு வருவதாக இருந்தால் தமிழர்களுடைய இளமையையும் தமிழர்களுடைய தன்னாட்சி உரிமையையும் ஏற்ற நிலையிலே கூடி வாழ்கிற ஒரு முறைமை தான் இணைப்பாட்சின்னு சொல்றது. இணைப்பாட்சின்னு சொல்ற கான்ஃபெடரலிசம்ன்றது ரெண்டு தேசங்களாக இருக்கு. 2 தேசங்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய இறைமையையும் தங்களுடைய தன்னாட்சியும் உடையவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் மக்களுக்கிடையே இருக்கிற பரஸ்பர ஒத்துழைப்புகள் பரஸ்பர தேவைகள் காரணமாக அவர்கள் இணைந்த ஒரு ஆட்சியை உருவாக்கலாம். அதில் இறைமையும் தன்னாட்சியும் ஏற்கப்படாவிட்டால் அந்த இணைப்பாட்சி என்பது வராது. இணைப்பாட்சியை தான் கான்ஃபரன்ஸை தான் மதிப்புக்குரிய சத்யேந்திரா அவர்கள் கூட பல இடங்களில் குறிப்பிட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். இந்த வகையான அந்த தன்மைக்கூறாக ஒரு வகையிலே நோர்வேயோடு நடந்த பேச்சுவார்த்தையில் கூட அப்பொழுது பேசப்பட்ட ஆட்சி முறைமை என்பது இந்த கூட்டாட்சி இந்த இணைப்பாட்சி முறையைத்தான் முன்னெடுத்தே தவிர கூட்டாட்சி முறையை முன்னெடுக்கவில்லை. கூட்டாட்சி முறை என்பது இன்னொரு நாட்டினுடைய இறைமையை ஏற்றுக்கொண்டு அந்த இறைமைக்குள் நாங்கள் அடங்குகின்ற தன்மை. இதை எதுக்காக சொல்கின்றோம் என்றால் நாங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில சபையில் மெக்கானிசம் ஒன்று இருக்கிறது, இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. அந்த தப்பி வாழ்ற அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ வேணும் என்ற ஒரு தேவையின் அடிப்படையிலே நாங்கள் பலவிதமான முறைகளில் நாளாந்த வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய தேவையும் கூட இருக்கின்றது. அதுக்கு செயற்படுகின்ற பொழுது அது தேவைதான். ஆனால் அடிப்படையாக இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய இறைமையையே ஈழத்தமிழ் தன்னாட்சியை பாதிக்காதவாறு நாங்கள் நாளாந்த வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்றது. அதைத்தான் வலியுறுத்தி கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. இணைப்பாட்சி என்பதுதான் முக்கியம். அதாவது எங்களுடைய தன்னாட்சி தன்மையும் எங்களுடைய இறைமையை நாங்கள் இழக்காமலே நாங்கள் எல்லா மனிதரோடும் வாழ வேண்டியவர்கள், இல்லைன்னு சொல்லவில்லை. சிங்கள மக்களோடும் முஸ்லிம் மக்களோடும் மலைய மக்களோடும் மட்டுமே இல்லை. இந்திய துணைக்கண்டத்தினுடைய மக்கள் என்ற முறையில் நாங்கள் இந்திய துணைக்கண்ட மக்களுடன் வாழ வேண்டியவர்கள். இந்திய துணைக்கண்டத்தின் நிலப்பரப்பாகத்தான் எங்களுடைய நிலப்பரப்பு இருக்கின்றது. அதற்கு மேலால நாங்கள் உலகத்தினுடைய மக்கள் என்ற முறையில் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடன் நாங்கள் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டிய தேவையெல்லாம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் அரசியல் அறிவை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் உதவுமே தவிர வீணான உணர்ச்சி அலைகளுக்குள்ள போய் இந்த உணர்ச்சி அலைகளின் பின்னணியில உண்மையான ஒரு மனித விடுதலை என்று சொல்கின்ற பொழுது மானிடம் உயர்த்துகிற நிலை மட்டும்தான் மனித விடுதலை. அங்கே நிறமோ மொழியோ அல்லது சாதியோ பிரதேசமோ அல்லது ஆண் பெண் என்ற பிரிவினையோ உள்ளவன் இல்லாதவன் என்ற பிரிவினையோ படித்தவன் படிக்காத பிரிவினையோ எதுவுமே வர முடியாது. அப்படி வருகின்ற பொழுதெல்லாம் மானிடம் பிரச்சனைக்குள்ளாகும். அதெல்லாம் தமிழ் மானிடம் போற்றுன்னு சொல்லுது. ஆகவே நாங்கள் நீண்ட நேரம் பற்றி பேச முடியாமல் இருக்கிறது. ஆனால் இவைகளை பற்றி நாங்கள் காலத்துக்கு காலம் இனிமேல்
இந்த தன்னாட்சி உரிமை, இறைமை மற்றும் இணக்க அரசியல் என்று சொல்வதில் இந்த இணைப்பாட்சி என்பது கூடத்தான் இணக்க அரசியல் வர முடியும் என்பதை ஒரு அரசு தான் சர்வாதிகாரம் உள்ள அரசுன்னு சொல்லிக் கொண்டு உங்களால் நல்லிணக்கத்தையும் கொண்டு வர இயலாது, இணக்க அரசியலையும் கொண்டு வர இயலாது. நான் உங்களோட பழகிறதா இருந்தால் உங்களை நான் சமத்துவம் மனிதன் ஏற்றுக்கொள்ளலாம். மனிதன் என்ற அடிப்படையில் தான் மனிதனோட மனிதன் தான் நாங்கள் தொடர்பு முடியும். பிறகு சிவத்தம்பி அவர்களும் மிக அருமையாக சொல்வார்கள், ஒரு மனிதனோட மற்ற மனிதன் பேசுகின்ற பொழுது நெஞ்சில் இருந்து பேசு. நீ என்ன படிச்சாய், உனக்கு என்ன தெரியும், உனக்கு நீ என்னத்தை கண்டுபிடிச்சு, அதுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு தேவையில்லை. முன்னால் இருக்கிற மனிதன் ஒரு மனிதன், அவனுடைய தேவையும் என்னுடைய தேவையும் ஒன்று. எங்களுக்கு பசி இருக்கிறது, எங்களுக்கு உடலை மறைத்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது, தங்கி வாழ்வதற்கான வீடு தேவையாக இருக்கிறது, மருத்துவம் தேவையாக இருக்கிறது. இந்த தன்மைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே பகிர்கின்ற பொழுதுதான் அந்த பின்னணியைத்தான் நாங்கள் உண்மையான ஒரு மனித நேயத்துக்குள் வருவோம். அந்த மனித நேயத்தின் பின்னணித்தான் ஒரு பாதிக்கப்படுகின்ற பொழுது மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கு பலஸ்தீன மக்களுடைய பிரச்சனையில லண்டன்ல எத்தனை வயசு போனவர்கள், எத்தனை படித்தவர்கள், எத்தனை உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்கிறார்களே. ஆனால் நாங்கள் இவ்வளவு நீண்ட காலமாக நாங்கள் பலவிதமான மனித கொடுமைகளுக்கு, மனித சித்திரவதைகளுக்கு தான் உள்ளாகின்ற ஒரு நிலையிலும் கூட குரல் கொடுக்க முடியாம நிலை இருக்கின்றது. அது காரணம் என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்குள் சமத்துவத்தை நாங்கள் நோக்குகின்றோமா, எங்களுக்கும் நாங்கள் மனித நேயத்தோட பழகுகின்றோம். மனிதனுக்குள் கருத்து வேறுபாடு வரலாம். அப்ப தன்னாட்சி தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, தன்னாட்சி பெறுவதற்கு தமிழர்களிடையே ஒரே குரல் இல்லை என்பது உண்மைதானா? இந்த முரண்பாடு தமிழ் மக்களுடைய இலக்கை அடைவதற்கு ஒரு பலவீனப்படுத்துகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தமிழ் மக்கள் தங்களை தாங்களே பலவீனப்படுத்துறதால பலவீனப்படுகிறார்களே தவிர வெளியிலிருந்து எதுவும் உங்களை பலவீனப்படுத்த முடியாது. வாழ்க்கையிலும் அப்படித்தான். தீதன் நன்றும் பிரதவரான்னு சொன்னதே தமிழ் தான். தீதன் நன்றும் பிரதவரான்னு சொன்ன அதே தமிழ் தான் பெரியோரன் வியத்திலும் இல்லமே, சிறியோரன் இகழ்தலும் இல்லமேன்னு சொன்னது. யாரையும் எல்லாமே அவரிடத்தில் இருக்குன்னு சொல்லி பெரியோராக பார்க்காது. அப்படி மனித நிலையில இல்லை. எல்லாத்திலுமே மனிதத்தன்மைதான் இருக்குது. அதே மாதிரி யாரையுமே இழிந்தவர்களாக பார்க்காது. இந்த இழிந்த நிலை ஒரு நாள் மனிதனுக்கு இல்லை. நாங்கள் துக்கத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையில வாழ்ற நேரத்துல மகிழ்ச்சியா இருக்கீங்களே, மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லிக்கலையே உங்களோட மனம் பொருந்துறதுதான் மகிழ்ச்சின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுவோம். ஆகவே அதாவது எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தானம் மேவிட்டாங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒன்றில் மனம் தெளிவாக வெறுப்பு குழுமாக இருந்தால் உங்களுக்கு இன்பமாக இருக்கு. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் ஆறுதலாக பேசுவோம். தமிழுக்கு அந்த சக்தி இருக்கிறது, தமிழுடைய பண்பாட்டுக்கு அந்த சக்தி இருக்கிறது. ஏன் தமிழருடைய சமயத்துக்கு கூட உண்மையான சமய நிலையில சைவத்துக்கும் சரி வைணவத்துக்கும் சரி அந்த தன்மை இருக்கின்றது. அதில் பற்றி நாங்கள் பின்னர் கதைப்போம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், மேற்குலகத்திலிருந்து இந்த சொல்லாட்சிகள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு கூட்டாட்சி, இனப்பாட்சி, ஃபெடரலிசம், கான்ஃபெடரலிசம், இப்படி கணக்கெல்லாம் ஜாகன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு கடிபட்டு நீயா நான் நடத்தி கடைசியாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாரும் விட்டு விட்டு பிரிஞ்சு போறதையே எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சாதனையாக ஆக்குறோம். தாற்பயத்தை எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறார்கள். இதுல தாற்பயம் என்னென்றால், நாங்கள் மனிதனை மனிதனாக மதிக்கிற தன்மையிலே கிண்டர்கார்டன்ல இருந்து PhD மட்டும் மக்களுக்கான அறிவை கூட்ட வேண்டியிருக்கிறது. இந்த மனிதனை மனிதனாக மதிக்கிற பின்னணியில் மிகுதி எல்லாமே வரும். மனிதனை மனிதனாக மதிக்காமல் மனிதனை நாங்கள் பல்வேறு விதமான வேறுபாடுகளுடன் பார்க்க விளக்கிட்டோம் என்றால், அது அந்த வேறுபாடுகள் தான் மிகுந்து கொண்டிருப்பே தவிர மனிதத்தன்மை வராது. மனிதத்தன்மை வந்தால் தான் உங்களுக்கு ஆற்றல் வேணும். ஆற்றல் வந்தால் தான் மாற்றியமைக்கிற தன்மை வேறு. இந்த தேசிய தலைவர் எடுத்தீங்களா, தேசிய தலைவர் மக்கள் துன்புறுவதை பார்த்து துன்பத்தை மாற்ற வேண்டும் தான் புறப்பட்டார். தங்களுக்கு ஆட்சி பிடிக்கணும்னு புறப்படையில அந்த மக்களுக்கான பாதுகாப்பு தான். எவரும் நான் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜில் படிப்பிச்சு கொண்டு கேட்கல, இளம் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் நாட்டுக்காக போறாங்க. ஏன் நாட்டுக்காக போறான்னா, மற்றவர்கள் எல்லாம் உயிரிழக்கின்ற பொழுது மற்றவர்கள் வாழ்வதற்கின்ற பொழுது நான் வாழலாமான்னு சொல்லித்தான் நினைத்தார்கள். ஆட்சியை பிடிக்க போறவங்க ஒரு நாளும் சொல்லி அவர் சொன்னது, மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும், மண்ணையும் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் எங்க எங்களை மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிற வேலையை செய்கிறோம். அதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. அதனால சரியாக முன்னெடுப்புமாக இருந்தால் சரி. இது என்னென்றால் எந்த நிலையில யார் கட்டிக்காரன், நீயா நானாவா நாங்கள் வாழ்க்கையிலேயே நடத்துறாங்க. நீயா நானா நடத்தலாம், அந்த செல்ல ஒன்றில் வராது. அதான் நடக்கும். நன்றி மாஸ்டர். என்னை பொறுத்த மட்டும் நான் எப்பொழுதுமே சிந்திப்பது ஒன்றுதான், தியாகங்கள், இந்த அர்ப்பணிப்புகள், இவற்றை நாங்கள் ஒரு விளையாட்டாக பார்க்க முடியாது. இவ்வளவு இள வயதில் நம்முடைய இனம் விடுதலை பெற வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், ஏனைய இனங்கள் உலகப் பரப்பில் வாழுகின்ற ஏனைய இனங்கள் போல் நிம்மதியாக வாழ வேண்டும், அந்த நோக்கத்துக்காக தங்களுடைய எண்ணிக்கைகளை தியாகம் செய்ததை நாங்கள்
கொச்சப்படுத்தி விட முடியாது என்பதுதான் நான் எப்பொழுது யாரிடத்தில் இருந்து மானிடத்துக்கான எந்த நல்ல விடயம் வெளிப்படுத்தப்பட்டாலும் அதை முன்னெடுப்பதற்கான துணிவு இருப்பவன் தான் மனிதன். யாரிடத்திலிருந்து வரலாம், யாரிடத்தில் இருந்தாலும் மனிதாயத்தை, மனிதனுடைய சமத்துவத்தன்மையை, மனிதனுடைய சகோதரத்தன்மையை, மனிதனுடைய சுதந்திரத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு எங்கிருந்து எந்த கருத்து வந்தாலும் எந்த செயற்பாடு வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றிக்கொண்டு போகணும். வருகின்ற இந்த அடுத்தது நான் முடிக்காமல் அதையும் சொல்லி முடிப்போம். இந்த சரிப்புல நல்லது கெட்டது நன்மை தீமை இப்படி அடிபடுற சன்ம நாங்கள் இருக்கிறோம். ஆனா தமிழ் என்ன சொல்லுது? சரியின்றும் இல்லை, பிள்ளைன்றும் இல்லை, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, உன்னுடைய மனம்தான் இந்த காரணம்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்க? மனிதாயத்துக்கு எது சிறந்ததாக இருக்கின்றதோ அதை நீங்கள் செய்கின்ற பொழுது அது ஏற்புடையதாக இருக்கும். மனிதாயத்துக்கு எது சிறப்பற்றதாக இருக்கிறதோ அதை செய்கின்ற பொழுது விலத்தப்பட வேண்டியதா இருக்கும். அந்த தன்மையை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் நாங்கள் தமிழர் என்று சொல்லலாம். நான் தமிழர் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் என்ன சொல்றான்னு தெரியாது, சைவம் என்று சொல்லிக்கொண்டு சைவத்தினுடைய பெருமை தெரியாது, கிறிஸ்தவத்தினுடைய பெருமை தெரியாது, வைணவத்தினுடைய பெருமை தெரியாது. இதுதான் இருக்கிற சிக்கல். அது சும்மா பேரளவில் கடவுள் இல்லை என்ற ஒரு சத்துவத்தை மாத்திரம் பேசி போட்டு போக முடியாது. கடவுள் இல்லைன்னு பேசுறது உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா கடவுளை நிலைநாட்டுறதே கடவுள் இல்லைன்னு பேச வேண்டி வரும். அதான் கால் மார்க்ஸ் செய்தார். உண்மைத்தன்மையோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் நான் எப்பொழுதுமே கூறுவேன். வானொலியில் நான் அடிக்கடி கூறுவேன், தூய்மையான அரசியல் தேவை என்பதுதான் தமிழ் மக்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எல்லாத்திலிருந்து விடுதலை பெறாண்டாலும் எங்களுக்கு மன்னிக்கிற தன்மையும் வேணும். அதே நேரத்தில் நான் ஒரு தவறை செய்துட்டால் எனக்குள்ள தவறு என்று உணர்கின்ற பொழுது தவறு என்று ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுபடுகிற தன்மையும் வேணும். இந்த ரெண்டு தன்மையும் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வாழலாம். இல்லாவிட்டா நான் செய்ததான் சரி என்று ஒருவர் நிற்க போனால் கடைசி மட்டும் அது நடக்காது. அதே மாதிரியாக மன்னிக்க மாட்டேன், நேற்றுக்கு அது நடந்தது, முந்தின நாள் இது நடந்ததுன்னு சொல்லி கொண்டிருந்தோம்னு சொன்னால் கடைசியா வாழ்வு எந்த ஒரு முன்னேறிய நிலைக்கு வரும் என்பதுதான் வரலாற்றினுடைய உண்மை. நல்ல சிந்தனையை இலக்கின் சிந்தனையூடாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.